அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் எங்கு சென்றாலும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோட அல்லாஹ்வுடைய திக்ரோட செல்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அதாவது பல இடங்கள் பெண்களுக்கான பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான அல்லது அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கான பல இடங்கள் இருக்கின்றன. உதாரணமாக வாராந்த சந்தை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் அந்த வாராந்த சந்தையினுடைய பொருட்களுடைய காட்சி, அந்த வர்த்தக செயல்பாடுகளுடைய காட்சி எங்களுடைய உள்ளத்தை மறுமையை விட்டும் மறக்கடிக்க செய்துவிடக்கூடாது. குர்ஆனுடைய ஒரு கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். யாருக்கு சொல்லுகின்றான்? திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றார். நகரங்களிலே இந்த வியாபாரிகளை பார்த்து அல்லது செல்வந்தர்களை பார்த்து நீங்கள் அவர்களின் பின்னால் சென்று விட வேண்டாம் என்ற கருத்தை, இந்த கருத்துப்பட அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்வதை நான் பார்த்தேன். நபிக்கே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அதாவது எங்களுடைய நபி என்பவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய அரிசிக்கு சென்றவர்கள். சிதறத்துல் முந்தஹா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதுவரைக்கும் தான் செல்லுவார்கள். அதற்கு அப்பாலும் சென்று வந்தவர்கள் தான் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வாறென்று சொன்னால் அவர்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு விசாலமானதாக வலிமையானதாக இருக்கும் என்பதனை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நபியுடன் ஒப்பிடுகின்ற பொழுது அடுத்த கட்டத்திலே சஹாபாக்களுடைய ஈமானுடன் ஒப்பிடப்படுகின்ற பொழுது நாங்கள் எங்கேயோ இருக்கின்றோம். மிக பலகீனமான குறைந்த நிலையிலே எங்களுடைய ஈமான் இருக்கின்றது. அந்த ஈமானை எடுத்துக்கொண்டுதான் இந்த வியாபார ஸ்தலங்களுக்கு, வியாபார நகரங்களுக்கு, வியாபார சந்தைகளுக்கு செல்லுகின்றோம். குறிப்பாக நான் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் செல்லுகின்றேன். அந்த இடத்திலே நீங்கள் ஈமானை பறி போகுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. அதாவது ஈமான் பறி போகாது. நிச்சயமாக நாங்கள் அந்த நிலைமையிலே உள்ளவர்கள் அல்ல. ஆனால் மறுமை பற்றிய எங்களுடைய சிந்தனை, அல்லாஹுவை பற்றிய சிந்தனை, அல்லாஹுவின் மீது, நபியின் மீது, மறுமையின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, அவற்றின் மீது வைத்திருக்கின்ற ஆசை குறைந்து விடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எனவே எந்த இடத்துக்கு நாங்கள் சென்றாலும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்துடன் திக்ருடன் வாழ்வதற்கு நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். உண்மையிலே நீங்கள் ஒரு இடத்துக்கு, வர்த்தக ரீதியான ஒரு இடத்துக்கு அல்லது வைத்தியசாலையாக இருந்தாலும் சரி சென்றால் உங்கள் கையிலே அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடிய ஒரு பொருள் இருக்க வேண்டும். இது வேறு விவாதத்துக்கு, விமர்சனத்துக்குரிய இடமாகவும் ஆகிவிடும். அவ்வாறு நான் இந்த இடத்தை சொல்லவில்லை. நீங்கள் தஸ்பீஹ் மணி வைத்திருக்க முடியாது என்று சொன்னாலும் இன்றைய நவீன காலத்தில் வேறு பொருட்கள் வந்திருக்கின்றன. அதாவது திக்ருகளை எண்ணக்கூடிய பொருட்கள் வந்திருக்கின்றன. அவ்வாறான ஒரு பொருளுடன் நீங்கள் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே, அந்த நெருக்கத்திலே, அந்த தொடர்பிலே நீங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, இதனை கவனத்திலே எடுத்து நீங்கள் எங்கு சென்றாலும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு இருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஏனைய சகோதரர்களே, இனிய முகமன். இன்றைய உலக சூழ்நிலையிலே, உலகிலே நடக்கின்ற மிக மோசமான பாவ காரியங்கள், செயல்பாடுகளுக்கு மத்தியிலே பரிசுத்தமான இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் குழந்தை திருமணம் என்ற விடயத்தை தொடர்பு படுத்தி ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசுவதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் யார் என்பதனை முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு இறைத்தூதர். அதாவது உலகிலே வந்த இறைத்தூதர்களின்கான சையதுல் முர்சலீன், அனைத்து நபிமார்கள் இறைத்தூதர்களினுடைய தலைவராக இருக்கின்றார். கண்ணியமானவர்களே, அவர்கள் கொண்டு வந்த வேதம்தான் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல அகில உலகத்துக்குமான வேதம் அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனை புரட்டி பாருங்கள். அதிலே பல இறைத்தூதர்கள் சொல்லப்பட்டிருப்பார்கள்.
அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லப்பட்டிருப்பார்கள் கிறிஸ்தவர்களுக்குரிய இறை தூதர். அதே போன்று யூதர்களுக்குரிய இறை தூதர் சொல்லப்பட்டிருப்பார்கள், அவர்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். இதே போன்று இன்னும் பல வேதங்கள் இருக்கின்றன. அந்த வேதத்துக்கு உரித்தான சமூகங்கள் இருக்கின்றன, முந்திய சமூகங்கள் இருக்கின்றன, தற்போதும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். அந்த சமூகத்துக்கான இறை தூதர்கள் இருக்கின்றார்கள். இந்த இறை தூதர்கள் எல்லாம் அல் குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கின்றன. ஒரு தொடர்ச்சியான ஒரு வரலாறை அல் குர்ஆனிலே பார்க்கலாம். அல் குர்ஆன் உண்மையானது, இஸ்லாம் உண்மையானது என்பதற்கு இந்த வரலாற்று ரீதியான தொடர்புகள் கூட ஒரு மனிதனுக்கு ஆதாரமாக சான்றுகளாக இருக்கின்றன. அந்த வகையிலே தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு இறை தூதராக இருக்கின்றார்கள். இறை தூதர் அல்லாஹு தாலா இறக்கிய வேதம் தான் அல் குர்ஆன். அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வது, சொல்வது, அங்கீகாரம் தந்திருப்பது எல்லாம் அவருடைய விருப்பத்துக்குரியது அல்ல, எல்லாம் எங்களுடைய கட்டளைப்படிதான் அவர்கள் செய்கின்றார்கள் என்ற கருத்தை அல்லாஹு தாலா சொல்லுகின்றார். விளங்குதான். அன்பான சகோதரர்களே, ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குழந்தை திருமணத்துடன் தொடர்பு படுத்த முன்வருகின்றவர்களுக்கு தான் இந்த பதிவை தருகின்றேன். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சூரியன் போன்றவர்கள், ஒரு சூரியனை போன்று பிரகாசமும் வலிமையும் உடையவர்கள் என்று சொன்னால், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என்று சொன்னால், நான் சொல்லுகின்ற கருத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு கூரையிலே வருகின்ற ஒரு ஓட்டை இருக்கின்றது. அந்த ஓட்டையினூடாக அந்த சூரியனுடைய ஒரு கதிர் வருகின்றது அல்லவா, அவ்வாறு நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். அந்த ஒரு கதிரை வைத்து சூரியனை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண முடியுமா? உங்கள் வீட்டு கூரை கூடாக வருகின்ற ஒரு கதிரை வைத்து இந்த பிரபஞ்சத்துக்குரிய இந்த சூரியனை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண முடியுமா? தீர்மானிக்க முடியுமா? சூரியனுடைய தன்மைகளை, சிவாத்துக்களை, அதனுடைய விரிவை, அதனுடைய பலத்தை, அதனுடைய பெருமதியை, அதனுடைய அந்தஸ்தை உங்களால் ஊகிக்க முடியுமா? தீர்மானிக்க முடியுமா? விஞ்ஞான ரீதியான அமைப்பிலே இதை நான் கூறுகின்றேன். நிச்சயமாக முடியாது. நீங்கள் பார்த்தது ஒரு கதிர், உங்களுக்கு வெளியே இருப்பது மிகப்பெரிய சூரியன். அதே போன்றுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சூரியனை போன்றவர்கள். அவர்களுடைய ஒரு கதிர் தான் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற பெண்ணை திருமணம் முடித்தார்கள். சிறு வயதிலே திருமணம் முடித்தார்கள். முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும், இது அல்லாஹ்வுடைய ஹுக்கும், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான் அவர்கள் செய்தார்கள். அதை தவிர நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு கதிரைத்தான் பார்க்கின்றீர்கள். ஒரு கதிரை, சூரியனிலிருந்து ஒரு கதிரை பார்த்து நீங்கள் சூரியனை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவதை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரிசுத்தமான நபியினுடைய ஒரு கதிரைத்தான் நீங்கள் பார்த்து பேச வருகின்றீர்கள். அன்பான சகோதரர்களை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த மனிதர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த கவலைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த மனித தொகுதியினை, மனித சமுதாயத்தினை நரக நெருப்பிலே இருந்து சுவர்க்கத்திற்கு கொண்டு செல்வதற்காக அவர்கள் உள்ளத்திலே குடிகொண்டிருந்த கவலையினை நீங்கள் பார்க்க வேண்டும். அதை தவிர அவர்களுடைய முழு சிவாத்துக்களையும், தன்மைகளையும், வரலாறுகளையும் நீங்கள் அறிய வேண்டும். அறிந்ததன் பின்புதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அவர்கள் என்பதனை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். மிக சுருக்கமாக, விரிவான ஒரு விஷயம் சுருக்கமாக கூறிக்கொள்ளுகின்றேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.